السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. وقال النبي صلى الله عليه وسلم: فضلت على الأنبياء بست أعطيت جوامع الكلم وأحلت لي الغنائم أو كما قال عليه السلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், பாக்கியவான்கள், நல்லோர்கள், வலிமார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்து அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, மனித புனிதரான் ரப்பினுடைய தனிப்பட்ட விசேஷ தன்மையை பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வகையான விசேஷ பண்புகளை அளித்திருந்தான் என்று சொன்னாலும், குறிப்பாக இரண்டு விஷயங்களை அவர்கள் காரியத்திலே நாம் நம்புவதும் உறுதியாக அதை நாம் நம்புவதும் நம்முடைய வாழ்க்கையிலே கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனையோ வகையான சிறப்பம்சங்களை கொடுத்தான் என்றாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக இரண்டு விஷயங்களை அல்லாஹ் வழங்கியிருப்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, உலகத்தில் உண்டான எல்லா நபிமார்களும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, குறிப்பிட்ட சமூகத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு இனத்திற்குத்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக பொது நபி. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல, குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல, குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியும் அல்ல. உலக பொது நபியாக அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்பினான். கியாமத் நாள் வரை உள்ள ஆக கடைசி மனிதனுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இது அவருடைய விசேஷத்தன்மை. உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சமூகம் அல்லது குறிப்பிட்ட ஊர் அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் நபியாக அனுப்பினான். ஸல்லல்லாஹுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உலக பொது நபி. இரண்டாவது அவர்களுடைய விசேஷமான தன்மை என்பது, அவர்கள்தான் உலகத்தில் இறுதி நபி. அவர்களோடு நபித்துவம் என்பது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு உலகத்திலே நபித்துவம் என்பது இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த தீனை நான் நிறைவாக்கி விட்டேன், இஸ்லாமை என்னுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்தோடு உலகத்தில் நபித்துவத்தை முடித்து வைத்து விட்டான். அவர்கள் தான் உலகத்தில் இறுதி நபி. அதற்கு பின்னாலே உலகத்தில் ஒரு நபியினுடைய தேவையும் ரப்பு வைக்கவில்லை, உலகத்தில் யாரையும் அல்லாஹ் தஆலா நபியாகவும் அனுப்பவில்லை. இந்த இரண்டையும் நாம் நம்புவதற்கிறதே நம்முடைய ஈமானுடைய அடிப்படை சம்பந்தப்பட்ட விஷயம். முதலாவது, அவர்கள் உலகத்தினுடைய பொது நபி. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு இறுதி நபிக்கு இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா தொகுத்து நாயகத்திற்கு கொடுத்து விட்டான். வஹுவல்லதி அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா அல்லாஹ் சொன்னான். இந்த குர்ஆனிலே உலகத்தின் எல்லா ஞானங்களையும் அல்லாஹ் தஆலா இதிலே இறக்கி வைத்து விட்டான். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த காரியத்திற்கு தான் பாடுபட்டார்கள். சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதார ரீதியாக உலகத்திலே என்னென்ன சீரழிவுகள் ஏற்பட்டிருந்ததோ அதையெல்லாம் நீக்குவதற்காக பாடுபட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. வைலா மதீனா அகாஹு ஷுஐபா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை மதீன் என்ற பகுதிக்கு நாம் நபியாக அனுப்பினோம். அவர்கள் போய், மக்களே, அவுஃபுல் கைல், நீங்கள் வியாபாரத்தை நிறைவாக செய்யுங்கள், அதிலே குறைவு செய்யாதீர்கள்,
அளவை நிறுவையில் குறைவு செய்யக்கூடாது என்று அந்த பொருளாதார ரீதியாக குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே உள்ள அதனுடைய சீரழிவுகளை கண்டித்தும் அதை சீராக்குவதற்கும் தான் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார். இதுபோல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபிமார்களும் சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கம் கெட்டு போயிருந்த ஒரு சமூகத்தை, இழிவான அற்பமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்த ஒரு சமூகத்தை அவர்களை சீர்படுத்துவதற்காக, அந்த ஒரு ஒழுக்கத்தை சீராக்குவதற்காக வேண்டியுள்ள பணியிலே தான் சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு காரியத்திலே அதிலே உள்ள ஒரு தெளிவை உண்டாக்குவதற்காக உலகத்தில் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்துவதற்கும் அதை சீர்திருத்துவதற்கும் தான் உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, அதிலே உள்ள குறைகளை நீக்குவதற்கு அல்ல, உலகத்தின் எல்லா காரியங்களிலேயும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதலாக ஆக்கினார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் சொல்வான், ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே உங்கள் எல்லோருக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. இவருக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவருக்கு இல்லை என்று இல்லை. ஒரு துறையிலே இருக்கிறது, இன்னொரு துறையிலே அவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில என்னென்ன துறைகள் இருக்கிறதோ, இயல்கள் இருக்கிறதோ, எல்லா துறைகளுக்கும் உண்டான அந்த வழிகாட்டுதலை அவர்கள் சொல்லி சென்றார்கள். அதிலே நிறைவான அழகான ஒரு வழிகாட்டுதலை உலகத்திற்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறை வாயிலாக சொல்கிறார். எனவே குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த விஷயத்தை விரிவுபடுத்துவதற்காக வந்தவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல உலகத்தில் வந்த எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அற்புதம் என்பது, உண்மையானவர்களே, உலகத்தில் எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினானோ அந்த அற்புதம் என்பது கண்கூடாக காணக்கூடிய அற்புதமாக இருந்தது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதம் என்பது கண்கூடாக காணப்படக்கூடியதாக, ஹிஸ்ஸியானதாக, ஒரு இடம் சார்ந்ததாக, ஒரு நபர் சார்ந்ததாக, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு தொடர்புள்ளதாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அஸா என்று சொன்னால் அவர்களுடைய காலகட்டத்தோடு தொடர்புள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்களை ஹயாத்தாக்குவார் என்று சொன்னால் குறிப்பிட்ட காலகட்டத்தோடு தொடர்புள்ளது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த பேரற்புதமான அற்புதம் குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே, குறிப்பிட்ட காலத்தோடு அல்ல. மாலிஹுர் ரசூல் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸ்ரி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லி காண்பிப்பார்கள், தாமத் லதைனா ஃபஃபாகத் குல்ல முஅஜிஸத்தின். அல்லாஹ் தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அற்புதம் இருக்கிறதே, காலங்களை எல்லாம் கடந்து கியாமத் வரை நிற்கக்கூடிய ஒரு அற்புதம். ஏனென்றால் மற்ற நபிமார்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பிட்ட பகுதி, குறிப்பிட்ட ஊர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரை உள்ள நபி. அவர்கள் உலக பொது நபி, அவர்கள் இறுதி நபி என்ற காரணத்தினாலே அந்த இறுதி நாள் வரை இருக்க வேண்டிய அந்த அற்புதமான குர்ஆன் ஷரீஃபை, அந்த பேரற்புதத்தை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை உள்ள அந்த அற்புதமாக குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு அனுப்பினார். குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடிந்துவிட்ட அற்புதம் அல்ல. அப்படி அற்புதங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், ஏராளமாக செய்தார்கள். ஆனால் அவருடைய அற்புதம் என்பது குறிப்பிட்ட காலகட்டத்தோடு முடிந்து வரக்கூடிய அற்புதம் அல்ல, காலங்களையும் கடந்து கியாமத் வரை நிற்கக்கூடியது. ஏனென்று சொன்னால் அதுவரை இவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் பல்வேறு கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபுத்தில்து அலல் அன்பியாஇ பிசித்தின். உலகத்தில் எல்லா நபிமார்களையும் விட அல்லாஹ் தஆலா எனக்கு 6 தனித்தன்மைகளை கொண்டு அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எல்லா நபிமார்களை விட ஃபுத்தில்து அலல் அன்பியாஇ பிசித்தின், அல்லாஹ் தஆலா 6 விசேஷமான தன்மைகளை கொண்டு ரப்பு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். உஅதீது ஜவாமிஅல் கலிம். முதலாவது, நிறைந்த பொருள்களை கொண்ட, அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை குறைந்த வார்த்தைகளால் சொல்லும் ஆற்றலை ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். நிறைந்த அற்புதங்கள் இருக்கும், நிறைந்த அர்த்த செறிவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட அர்த்த செறிவு மிக்க புஷ்டியான அப்படிப்பட்ட கருத்துக்கள் கொண்டதை சுருக்கமான வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். அது தனி மனிதராகட்டும், சமூகமாகட்டும். ஒரு ஆள் ஸல்லல்லாஹு வர்றாங்க, நாயகமே அவசியம் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த உபதேசம் என்பது அவருடைய காலமெல்லாம் அவரை சீர்படுத்துமோ அப்படி உபதேசத்தை சொன்னார். சொன்னாங்கன்னா கோபப்படாதீங்கன்னு சொன்னாங்க.
என்ன அவருடைய வாழ்க்கையே சீராக்கிவிடும். அந்த ஒரு தன்மையை, அந்த ஒரு கெட்ட குணத்தை அவர் விட்டொழித்தார். பெரிய பயான் செய்யல சொல்ல கோவப்படாதீங்கன்னு சொன்னார். இது தனிப்பட்ட நபர்களுக்கு என்று சொன்னால் உம்மத்திற்கு சொன்னார்கள். நிறைந்த கருத்து செறிவு மிக்க அந்த உன்னதமான விஷயங்களை கொண்டவைகளை சுருக்கமான வார்த்தைகளால் சொன்னார். அத்துன்யா சீஜனுல் முஃமின், முஃமின்களே உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார். விரிந்த அர்த்தம் கொண்டது. அத்துன்யா சீஜனுல் முஃமின், இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு ஒரு வகையிலே சிறைச்சாலையை போல ஒரு கட்டுப்பாட்டுக்குரியது. நினைத்தபடி எல்லாம் வாழ்ந்துவிடக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல நாம். ஒரு வகையான சிறைச்சாலையை போல்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரிந்த அர்த்தங்களை கொண்ட கருத்துக்களை கொண்ட விஷயங்களை சுருக்கமான வார்த்தைகளால் நமக்கு சொல்லித் தருவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உலகத்தில் மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் தஆலா எனக்கு 6 விசேஷமான தன்மைகளை கொண்டு அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். முதலாவது உஅதீது ஜவாமிஅல் கலீம், நிறைய இந்த பொருள்கள் கொண்ட விஷயத்தை, கருத்து செறிவுமிக்க விஷயங்களை சுருக்கமான வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஆற்றலை ரப்பு எனக்கு தந்திருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட ஹதீஸுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பெருமக்கள் ஆய்வு செய்து ஸல்லல்லாஹுடைய வார்த்தையில எவ்வளவு அர்த்த பதிவுகள் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களை அதேபோல் சொன்னார்கள், நான் பயத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் சொன்னான். என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லலாம், ஆனா என் முன்னால் வந்தா பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், ஒரு உதவி நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய கடுமையான எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு மாணவத்த கருத்துக்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மசீரத்த சஹரின் ஒரு மாணவத்தினுடைய தொலைதூரத்தின் அளவிற்கு நான் உடம்பை கொண்டு ஒரு விதமான பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். என் ரப்பினுடைய புறத்திலிருந்து எனக்கு அப்படிப்பட்ட உதவி அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான். ஓ ஹில்லத்திலியல் கனாயிம், அதேபோல் யுத்த களத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள், எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருள்கள் இருக்கிறதே, பழைய காலகட்டத்தில் எல்லாம் அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து தீயிட்டு கொளுத்தி விட வேண்டும். ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அதை ஹலால் ஆக்கியிருக்கிறான், எனக்கு அதை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஓ ஹில்லத்திலியல் கனாயிம், அந்த கனீமத்து பொருள்களை, யுத்த களத்தில் எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த கனீமத்துகளை அல்லாஹ் எனக்கு ஹலால் ஆக்கி தந்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் தஆலா எனக்கு சுத்தமான ஒரு இடமாகவும் மஸ்ஜிதாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். இந்த பூமியினுடைய எல்லா பாகத்தையும் அல்லாஹ் தஆலா சுத்தமாகவும் அதை மஸ்ஜிதாகவும் ரப்பு எனக்கு ஆக்கி தந்திருக்கிறான். உலகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அதுல நஜீஸ் இல்லை என்று உறுதிப்படுமானால் அந்த இடத்துல தொழலாம். அது சுத்தமா இருக்கணும்னு நமக்கு தெரியாது. நஜீஸ் இல்லை என்பது உறுதிப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே தொடலாம். சொன்னார்கள், எனக்கு இந்த பூமியினுடைய எல்லா பாகத்தையும் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதாக, தொழுமிடமாக, பண்டைய காலத்தில் உள்ள மனிதர்களுக்கும் உன் சமூகத்திற்கும் அப்படி அல்ல, குறிப்பிட்ட வணங்கப்படக்கூடிய இடத்திற்கு சென்று வணங்கினால்தான் வணக்கம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. எனக்கு அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. அதேபோல் சொன்னார்கள், ஒவ்வொரு சீல்து இலல் ஹல்கி காஃபத்தன், உலகமாந்தர் எல்லோருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முன்னாளுடைய நபிமார்கள் கடைசியா அந்த 2 விசேஷ அம்சங்களை ரசூல் சொல்வார்கள். உலகத்தில் உள்ள எந்த நபியாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட பகுதி, காலம், இடம், மனிதர்கள், இதை பொறுத்துத்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நானோ ஒவ்வொரு செலுத்துகிறல் ஹல்கி காஃபத்தன், உலகமாந்தர் அவ்வளவு பேருக்கும், படைப்பினங்கள் அவ்வளவு பேருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். 6வது சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என்னை கொண்டு நபித்துவத்தை முடித்து வைத்து விட்டான் என்று சொன்னார். என்னை கொண்டு நபித்துவத்தை அல்லாஹு தஆலா முடித்து வைத்து விட்டான். அதற்கு பிறகு உலகத்தில் ஒரு நபியினுடைய தேவையை ரப்பு வைக்கவில்லை. இமாம் புகாரி அவர்கள் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸை ஒரு அழகான உதாரணம் காட்டியும் கூட சொல்வார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு அழகான கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது, ஒரு அழகான கட்டடம். அந்த கட்டடத்தை சுற்றி பார்ப்பவர்கள் எல்லாம் சுற்றி பார்க்கிறார்கள். ரொம்ப அழகாக இருக்கிறது, இந்த கட்டடம் ரொம்ப வியப்பாக, அழகாக, உன்னதமானதாக இருக்கிறது என்று அந்த கட்டடத்தை பலர் சுற்றி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி சுற்றி பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த குறிப்பிட்ட கட்டடத்தில் ஒரு இடம் மாத்திரம் காலியாக இருக்கிறது. இந்த இடமும் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் இந்த கட்டடம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று பார்ப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சொன்னார்கள், அந்த கட்டிடம் என்பது நபித்துவம் என்ற கட்டிடம் என்று சொன்னார். அந்த நபித்துவம் என்ற கட்டிடம் அது முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இடம் மாத்திரம் தான் அதிலே காலியாக இருந்தது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் வானல் நபினா, நான் தான் அந்த காலியாக உள்ள அந்த இடம். எனவே என்னை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த கட்டடத்தை நிறைவு செய்து விட்டால், எனவே லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் உலகத்தில் எந்த நபியும் இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி சொன்னார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்திலே
குறிப்பாக அல்லாஹ் பல்வேறு தன்மைகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னாலும் குறிப்பாக இந்த 2 விஷயங்களை நம்புவது ஒரு மூமியினுடைய கடமை என்பது மாத்திரமல்ல, அதற்கு மாற்றமாக இருப்பது இந்த தீனை விட்டு நம்மை வெளியாக்கிவிடும். முதலாவது, அவர்கள் உலக பொது நபி. கியாமத் வரை உள்ள மாந்தர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக அனுப்பியிருக்கிறார். இரண்டாவது, அவர்களை பொறுத்தவரையிலே நபித்துவத்தினுடைய இறுதி நபியாக, நிறைவான நபியாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கியிருக்கிறார். அதனால்தான் குறிப்பிட்ட நபிமார்களுக்கெல்லாம் ஒரு துறை சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்ததாக குர்ஆன் சொல்லும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்வான், வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லக்கும். இரும்பை வசப்படுத்தக்கூடிய அந்த கலையை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். பறவையினுடைய மொழியின் அறிவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று குறிப்பிட்ட துறை சார்ந்த கல்வியை சொன்னான். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நாயகமே தாங்கள் அறியாத எல்லா துறைகளையும், எல்லா இயல்களையும், எல்லா அறிவையும் நாம் உங்களுக்கு கற்றுத் தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஏனென்றால் எல்லா காரியத்திற்குமான, எல்லா காலகட்டத்திற்குமான தெளிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உலக பொது நபியாக, இறுதி நபியாக இருக்கிற காரணத்தினால் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தினுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. அவர்களை எப்படியெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவர்களை நாம் பிரிய வைக்க வேண்டுமோ அப்படி பிரிய வைத்து உலகத்திலும் மறுமையிலும் மகத்தான வெற்றியை பெற்ற சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.